காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 70 லட்சம் வாக்குகளுடன் முதலிடத்தில் இருக்கும் வேட்பாளர், வெளியாகியுள்ள எதிர்வு கூறல். ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் விதிக்கப்பட்டுள்ள தடை. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி யாருக்கு? கணிக்க முடியாத நிலை. யாழில் இடம்பெற்ற தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தேர்தல் பிரச்சாரம். தபால் வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் தொடர்பான அறிவிப்பு. சஜித் குப்பை வண்டிக்கு நிகரானவர், விமர்சித்த அனுர. திருகோணமலை உலக மீட்பர் திருச்சபை மண்டபத்திற்குள் நுழைய தடை, வீதியில் மக்கள் ஆராதனை. தொடர்பென விரிவான செய்திகள். தற்போது ரணில் விக்ரமசிங்கவே முதலிடத்தில் இருக்கின்றார். ஏனைய பிரச்சார கூட்டங்கள் அனைத்தும் நடத்தப்பட்ட பின்னர் 70 லட்சம் வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க பெறுவார் என்று முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மாத்தளை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், 2 வருடங்களுக்கு முன்னர் தம்புள்ளை பொருளாதார நிலையம் இருந்த நிலையை சற்று நினைத்து பாருங்கள். ரணில் விக்ரமசிங்க 5 கூட்டங்கள் மாத்திரம்தான் நடத்தியுள்ளார். தற்போது முதலிடத்தில் அவர்தான் இருக்கின்றார். 90 கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. அவை நடந்து முடியும் போது 70 லட்சம் வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க பெறுவார். அவர் சொல்வதை சற்று மெருகூட்டி சஜித் சொல்கின்றார். இன்னும் அவருக்கு ரணில் தான் தலைவர், முதுகெலும்புள்ளவர் தான் தலைவர், சவால்களை ஏற்கும் நபர்தான் தலைவர். இது பரீட்சாத்தமாக செய்து பார்க்கும் சந்தர்ப்பம் அல்ல. அஸ்வெசும உரிமைய திட்டத்தை தொடர்வீர்களா என சஜித்தும் அனுரவும் இதுவரை சொல்லவில்லை. அந்த திட்டங்களை தொடர ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தெரிவாக வேண்டும். எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்தி தேநீர் அருந்திவிட்டுத்தான் அனைவரும் தேர்தல் தினத்தில் வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்களுக்கு அரச செலவில் விமானப்படை உலங்கு வானூர்திகள் அல்லது விமானங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கூட்டங்கள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அதனை பயன்படுத்த முடியாதென தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரட்நாயக்க தெரிவிக்கையில், அரச விமானங்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தினால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் ஏனைய தேர்தல் அல்லாத உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளுக்கு விமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அரசாங்க விமானங்களை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இதேவேளை அரச பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளை தேர்தல் பணிகளுக்காக பயன்படுத்தினால் அதற்கும் பணம் செலுத்தி பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய அரசாங்க சொத்துக்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்துதல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இம்முறை தேர்தல் தொடர்பில் 1000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியை தற்போதைய பிரச்சாரங்கள் மற்றும் சனக்கூட்டங்களை வைத்து கணிக்க முடியாது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகிய 3 வலிமைமிக்க வேட்பாளர்களின் பிரச்சாரம் நாடு முழுவதும் தீவிரமாகியுள்ளது. நாமல் ராஜபக்ஷவும் பேரணிகளில் கூட்டத்தை வரவழைக்க முயற்சிக்கின்றார். எனினும் முன்னைய தேர்தல்களைப் போலன்றி கூட்டத்தின் எண்ணிக்கை வெற்றியாளரின் ஒரே குறிகாட்டியாக இருக்காது என்று அரசியல் தரப்புகள் குறிப்பிடுகின்றன. இலங்கை வாக்காளர்கள் முன்னரை போலன்றி இப்போது அரசியல் ரீதியில் ஆர்வமுள்ளவர்களாக உள்ளனர். வாக்காளர்களில் பெரும்பாலானோர் வேட்பாளர்கள் தொடர்பில் இன்னும் சந்தேகத்தை கொண்டுள்ளனர். எனவே செப்டம்பர் 20ஆம் தேதி வரை அவர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து தீர்மானங்களை எடுக்க மாட்டார்கள் என்றும் அரசியல் தரப்புகள் குறிப்பிட்டுள்ளன. தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சாரம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரச்சாரமானது 3வது நாளாக நேற்று மாலை யாழ் தீவக பகுதிகளில் நடாத்தப்பட்டுள்ளது. வேலனை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரச்சாரத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் உள்ளிட்ட சிலர் பங்கு பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிரச்சார துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கி தமது நிலைப்பாட்டினை அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தனர்.
தபால் வாக்குச்சீட்டுகளை இன்றைய தினம் தபால் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் தபால் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க 7,12,321 பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 24,268 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச நகரசபையின் குப்பை வண்டிக்கு நிகரானவர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க விமர்சித்துள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டமொன்றில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், சஜித் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்கள் தாடி வளர்க்க இடமளிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் உண்மையா என என்னிடம் பலர் கேட்கின்றார்கள். நானும் தாடி வளர்த்திருக்கின்றேன் என நான் கூறினேன். 5 முறை தொழுகை செய்ய இடமளிக்கப்படாது என தெரிவிக்கப்படுகின்றது. இவையெல்லாம் என்ன கதை? இது அரசியலா? சஜித்தின் முகாம் அரசியல் ரீதியாக குழம்பி போயுள்ளது. தலைவர் முதல் கீழ்மட்ட உறுப்பினர்கள் வரையில் எவரிடமும் கொள்கை இல்லை, அவர்களிடம் இலக்கு இல்லை, திட்டம் இல்லை, செய்யும் வேலையும் இல்லை. ஏதோ அர்த்தமற்ற வார்த்தைகளை சஜித் பேசி வருகின்றார். அதற்கு பொருத்தமான சிலர் அவருடன் இருக்கின்றார்கள். இதுவே இன்று ஐக்கிய மக்கள் சக்திக்கு நேர்ந்துள்ளது என தெரிவித்துள்ளார். திருகோணமலை 6ஆம் கட்டை சாம்பல் தீவு பகுதியில் உள்ள உலக மீட்பர் திருச்சபையில் ஆராதனையை முன்னெடுக்க கூடாது என திருகோணமலை நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் காரணமாக நேற்று ஆராதனையில் ஈடுபட வந்த மக்கள் குறித்த தேவாலயத்திற்கு முன் வீதியில் ஆராதனையில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த காணி தனியார் ஒருவருக்கு சொந்தமானது என நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு திருச்சபை மண்டபத்திற்குள் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தின் பிரதான போதகர் சிவா இமானுவேல் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் கட்டிடம் அமைத்து பல வருடங்களாக சுமார் 100 அங்கத்தவர்களுடன் வழிபாட்டில் ஈடுபடுகின்றோம். இன்று எமது மத சுதந்திரம் பறிக்கப்படுகின்றது. சுதந்திரமாக மத வழிபாடுகளில் ஈடுபடவும் எமது ஆராதனைகளை மேற்கொள்ளவும் உடனடியாக வழிவகை செய்து தாருங்கள். இதேவேளை ஆராதனையில் ஈடுபட வந்த மக்கள் வீதி அருகில் மதக்கடமைகளை நிறைவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.